வணக்கம். இன்று தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அதிர்ச்சி. செய்வதறியாமல் திகைத்து போய் நிற்கும் பாஜக. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் 2 நாள் சுற்றுப்பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் தமிழகம் வருகை புரிந்துள்ளார். இன்று பிற்பகல் 2 மணி அளவில் கேரளாவிலிருந்து சூலூருக்கு வருகை புரிந்த பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து பிற்பகல் 2:10 மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலம் பல்லடம் சென்றார். பின்னர் 2:45 மணி அளவில் மாதப்பூரில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றார். பின்னர் அங்கிருந்து மதுரை புறப்பட்டு செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் மாலை 5:15 மணிக்கு சிறு குறு தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் செயலாக்க திட்ட கருத்தரங்கில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பிரதமர் மோடி அவர்கள் தரிசனம் செய்கிறார். பின்னர் நாளை காலை மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடிக்கு செல்லும் பிரதமர் மோடி அவர்கள் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கிறார். இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்கிறார். அப்போது முக்கியமான திட்டம் ஒன்றை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த முறை பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திருச்சி வருகை புரிந்த போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களோடு பங்கேற்றிருந்தார். அப்போது ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்காக எழுந்தபோது அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் மோடி மோடி என கோஷம் எழுப்பி பரபரப்பை ஏற்படுத்தினர். இந்த கோஷம் அரங்கத்தை அதிர வைத்தது. பாஜக நிர்வாகிகள் வரிசையில் முன்பக்கம் அமர்ந்ததும் திமுக நிர்வாகிகள் வரிசையில் கடைசியில் அமர வைக்கப்பட்டதுமே இதற்கு காரணம் என்று கூறப்பட்டது. அதிலும் பாதி நிர்வாகிகள் கடைசி வரிசையில் அமர்ந்திருந்ததால் திமுகவினர் சிலர் முன்கூட்டியே வெளியேறிவிட்டனர் என்றும் கூறப்படுகிறது. தேவையற்ற சலசலப்பை தவிர்ப்பதற்காகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேச எழுந்தபோது அங்கிருந்த பாஜக தொண்டர்கள் இவ்வாறு செய்ததால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகவும் அப்செட் ஆனார். இந்த நிலையில்தான் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார். இந்த நிகழ்வில் திமுக நிர்வாகிகளை முன்வரிசையில் அமர வைத்து கடைசி முறை நடந்த சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதனை விரும்பவில்லை என்றும் தேவையற்ற சலசலப்புகளை தவிர்க்குமாறு நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் கடந்த முறை போலல்லாமல் இம்முறை திமுகவினரே முன்வரிசையில் அமர வைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாஜகவினர் செய்வதறியாமல் அதிர்ச்சியில் உள்ளனர். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு விசிட் அளித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.